மூன்றாண்டு காலத்தில் ஏராளமான நன்மைகளை செய்துள்ளோம். அதற்கான அங்கீகாரத்தை வாக்குகள் மூலமாக மக்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலை வணங்கி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 2 ஆண்டு காலமும் இதே போன்ற ஈடு இணையற்ற திட்டங்களை தீட்டி தந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். இதனை மமதையோடு நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி செயல்படும் இந்த ஸ்டாலின் மீதும் திராவிட மாடல் அரசின் மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் துணிச்சலோடு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஆய்வு செய்தால் திமுக கூட்டணி 221 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள், யாரை மக்கள் அடியோடு புறக்கணித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் உணர முடியும். அதனால்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள். இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது. கடந்த 19ஆம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன். அது குறித்து இதே அவையில் 20ஆம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன். சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். குற்றவாளிகளில் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி, வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சாத்தான்குளம் சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேட்டி அளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க மறைக்க, திரிக்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். அதே போலவே போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம்.
வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக குற்றவாளிகளுடைய 18 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 46 சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன். மது போதை பழக்கங்களுக்கு எதிராக குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது. போதை மருந்தின் பாதிப்புகளை உணர்த்துதல், குடிநோயாளிகளை மீட்பது ஆகியவற்றை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது. அந்த இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மிக முக்கியமான வழக்கான கொடநாடு வழக்கு குறித்து இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்த அவைக்கு தெரிவிப்பதை எனது கடமையாக கருதுகிறேன். கொடநாடு வழக்கில் இதுவரை 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது. அனைத்து விழாக்களையும் அமைதியான முறையில் நடத்தி காட்டியிருக்கிறோம். 18 ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேரி அருள்மிகு சொர்ணமுகேஸ்வரர் திருக்கோயில் போராட்ட தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் என்று சுமூகமாக நடத்தி காட்டியிருக்கிறோம். அதற்காக அந்த பகுதி மக்கள் என்னை நேரில் சந்தித்து நன்றி கூறினார்கள். 40 லட்சம் பேர் திரண்ட திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா, 2 லட்சம் பேர் பங்கெடுத்த மதுரை சித்திரை திருவிழா, 8 லட்சம் பேர் கூடிய திருச்செந்தூர் சூரசம்சாரம், 5 லட்சம் பேர் கூடிய பழனி தைப்பூச திருவிழா, 12 லட்சம் பேர் பங்கேற்ற குலசேகரப்பட்டினம் தசரா, 3 லட்சம் பேர் பங்கேற்ற வேளாங்கண்ணி தேவாலய கொடியேற்ற திருவிழா, 20,000 பேர் பங்கேற்ற நாகூர் சந்தனக்கூடு திருவிழா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் விழாக்கள் அனைத்தையும் அமைதியாக நடத்தி காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்றால் அமைதி மிகு மாநிலமாகத்தான் அது இருப்பதால் தான். வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். காவல்துறையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் மொத்தம் 190 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் 179 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற அறிவிப்புகளும் விரைவில் அரசாணையாக ஆகும் என்று உறுதியளிக்கிறேன். கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. மாணவர்களை பயன்படுத்தும் சிற்பி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது. பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. காவலர்களின் நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலி உருவாக்கப்பட்டது. விடுப்புகளை முறைப்படுத்த விண்ணப்ப செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சியாக மகிழ்ச்சி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மகளிர் காவலர்களுக்காக ஆனந்தம் திட்டம் அமுலில் உள்ளது. வாகன திருட்டை கண்காணிக்க IVMS திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது.
குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்க்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும், புரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவையுடனும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகள் உள்ளது. அது சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன். மீத அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பை சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம், படப்பை ஆதமங்கலம் புதூர் திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள். கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்றபடியாய் அதை நிறைவேற்ற இந்த அரசு உறுதியாக பரிசீலிக்கும். எனவே நான் ஏற்கனவே கூறியது போல மக்களை காக்கும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் தேவைகளை, கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக உரிய முறையில் நிறைவேற்றி தரும். அவற்றுக்கு போதிய விளக்கங்களை என்னுடைய பதில் உரையில் அளித்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நெடிமொழி செல்லும் சாலைகள் குறுக்கே ரயில்வே கேட் உள்ளது. இந்த சாலை தென்புத்தூர், ரெட்டனை, கொங்கரப்பட்டு, வல்லம் உள்ளிட்ட 20க்கு மேற்பட்ட கிராமங்கள் சென்று பயன்படுத்தி வருகிறார்கள். இப்பகுதி வாழும் விவசாயிகள் விவசாய பொருட்களை எடுத்து செல்வதற்கு மிகவும் சிரமத்தில் உள்ளார்கள். இல்ல, நீங்க அதை மறுபரிசீலனை பண்ணி விரைவா செய்தாருங்க, அவ்வளவுதான். இல்ல, இன்னொரு மேம்பாலம் செல்லும் மாணவர்கள் முண்டிமக அரசு மருத்துவமனை செல்லும் நோயாளிகளுக்கு ரயில்வே கேட்டு தீர்க்கும் வரை காத்திருக்கிறார். எனவே இப்பகுதி ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவருடைய கருத்தை ஏற்புடையது, நான் இல்லைன்னு மறுக்கல. அது மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கிறது உண்மை, அது ரோடு இருக்கிறது உண்மை. ரயில்வே போக்குவரத்து செறிவு இருந்தால்தான் அந்த மேம்பாலத்தை கட்ட முடியும், இல்லைனாக்கா ரயில்வே மேம்பாலத்தை கட்ட முடியாது. ஏன்னா ரயில்வே துறையிலேருந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. மாநில அரசாங்கம் முழு நிதியை நாம் செலவிடுவதாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே செறிவு இருந்தால்தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் இருந்தாலும் நீங்கள் சொன்னதையே மையமாகுது. மீண்டும் நான் கடிதம் எழுதுகிறோம். NH கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் என்பது தேசிய நெடுஞ்சாலை ஆணைய சாலை, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட இதர சாலை, மாவட்ட முக்கிய சாலை, இந்த வகைப்பாட்டில் அதிகமாக இருக்கிற சாலை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. காரணம் அங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கிறதால அது இருக்கிறது. அதனால தான் அது உணர்ந்து 2 டிவிஷன் ஆக்கணும். ஏன்னா ஒரு டிவிஷன், ஒரு மாவட்டத்திற்கு கூடுமானவருக்கு ஒரு டிவிஷனாக இருக்கிறது. ஆனால் இது 2 டிவிஷன் ஆக்கணும்னு முதலமைச்சர் அவர்களிடத்திலே வந்த மனு அடிப்படையிலே நாங்கள் ஆய்வு செய்து கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு இன்னொரு டிவிஷனை உருவாக்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அந்த மாவட்டத்தை சேர்ந்த 2 அமைச்சர்கள், கீதா ஜீவன் அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணனும் அதுக்கு பரிந்துரை செய்து 2 ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சுட்டாக்கா நம்முடைய மார்க்கண்டேயன் சொன்ன அத்தனை பிரச்சனையும் அது தீர்ப்பதற்கு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டே முதலமைச்சருடைய அனுமதியோடு அந்த டிவிஷன் பிரிக்கப்படும்.
பேரவைத் தலைவர் அவர்களே, நிலம் கிடைக்கிறது கடினமானது தான் உண்மை, அது இருக்கிறது நன்மை தான். அதற்கு மேல் நான் பல முறை கூறியது போல் வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் ஐடி துறை தான் மிகவும் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவில் வேலை உருவாக்கக்கூடிய துறை. ஏனென்றால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் சுமார் 100 சதுர அடியும் இருந்தால் ஒரு வேலையை உருவாக்க முடியும். ஆனாலும் நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பதான் எங்களால் பணி செய்ய முடியும். நான் சில புள்ளி விவரங்களை சுட்டி காட்டினால், ஏன்னா நேற்று வெட்டு தீர்மானங்கள்லையும் நேற்று உறுப்பினர் பேசும்போது வைத்த கோரிக்கையிலையும் சுமார் 25-30 இடங்களில் ஐடி பார்க் உருவாக்குவதற்கு கோரிக்கை வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிதி ஆண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், அஃப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி, தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி, ஏன் இந்து அறநிலைத்துறை பார்த்தா கூட 600 சொச்சம் கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அதற்கு மேல் இன்னொன்று கூறுவேன். நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு 4,59,000 கோடி. அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் 4 லட்சத்துக்கு அடியில் இருக்கும், தெலுங்கானா மாநிலம் 3 லட்சத்துக்கு அடியில் இருக்கும். ஆனால் கர்நாடகா மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு 750 கோடி, தெலுங்கானாவில் 776 கோடி. அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம் தான் நம்மளுக்கு ஒதுக்கியும் இந்த துறை இங்கே சிறப்பாக செயல்படுது என்றால் மனிதவள திறனின் அது வெளிப்பாடு. தமிழ்நாடை விட வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை என்றதனால் இந்த அளவுக்கு இருக்கிறோம். இன்னும் சில திருத்தங்கள் பண்ண இருக்கிறோம். அது மாண்புமிகு உறுப்பினர் அடுத்த கேள்வி கேட்டால் நான் பதில் கூறுகிறேன். மாண்புமிகு பிச்சாண்டி அவை முன்னவர். இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம் நிதி கேட்கும் போதுன்னு. மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மகளிர் உரிமை தொகை திட்ட பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மகளிர் உரிமை திட்டத்தை பதிவு செய்யுங்கிற பயிரத்தில் அரசாங்கத்தில் எதை வேலை வாய்ப்பெல்லாம் கேட்கும்போது ஒரே நேரத்தில் எல்லாரும் போய் செய்யும்போது அந்த நெட்டு கனெக்ஷன் கிடைக்காம இருக்கிறது. ஆகவே அதை எல்லா இடத்துலையும் அதை அதிக அளவில் 5G அளவில் அதை கொண்டு வந்தால் தான் அந்த பணிகள்லாம் நடைபெறவிருக்கும். அதையும் நம்முடைய அரசு கவனிக்குமா? அதே போல் சாஃப்ட்வேர் ஏற்றுமதியிலே இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்கிறது? எவ்வளவு மதிப்புள்ள சாஃப்ட்வேர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன் நான் அருமை அண்ணன் அவை முன்னவருக்கு நான் கூற வேண்டியது, அன்னைக்கு நான் இருந்த போதும் இது துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி இப்போ கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். உறுப்பினர் கேட்டது உட்கட்டமைப்பு. ஏற்கனவே டான்ஃபி நெட்டை எல்லா இடத்துலையும் ஃபைபர் கேபிள் போடுறதாக கூறியிருக்கிறோம். அதே போல் அவர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் சொல்கிறார்கள், STPI வெளியிடும் தகவல்களில் ஒன்றிய அளவில் நம்மளுக்கு இருக்கிற பங்கு தெளிவாக இருக்குது. ஆனால் நம்பர் 1 இடத்தில் இல்லை என்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு காலத்தில் நம்பர் 1 இடத்தில் இருந்தவர்கள். இத்தனை கேள்விகள் இதே தலைப்பில் வந்ததனால் நான் இன்னும் ஒரு நிமிடம் கூற வேண்டியது, விளைவை மாற்றணும் என்றால் போக்கு எந்த நோக்கத்தை சென்று போய்கொண்டிருக்கிறோமோ செயல்முறையை மாற்றினால்தான் விளைவை மாற்ற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நிதி 3வது முக்கியத்துவம் தான். முதல் முக்கியத்துவம் முதலமைச்சருடைய ஆதரவும் அவருடைய ஊக்கமும் இருந்தால் அதை வைத்து எது வேணாலும் செய்யலாம். அதனால் சொன்னேன், 2 ஆண்டு நிதி அமைச்சராக இருந்தபோது 20 ஆண்டுகளில் செய்யாத மாற்றத்தை 2 ஆண்டுகளில் செய்தேன் என்று கூறுவேன். அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் ஒரு ஆண்டு இருந்தால் ஐடி துறையில் நேற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னும் கூடுதல் செயல்முறையை மாற்றி
இன்னும் ஒரு ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத 20 ஆண்டு பின்தங்கியிருந்ததை சீர்திருத்தும் வகையில் சிறப்பாக செய்வோம் என்று கூறுகிறேன். ஒரு 2 ப்ராஜெக்ட் பிபிபி மாடலில் செயல்படுத்தி காமித்து விட்டால் அதற்கு பிறகு எத்தனையோ இங்கே வாய்ப்பு இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், மனித வளம் இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற, குறிப்பாக பே ஏரியா என்று கூறப்படுகிற, சிலிகான் வேலி என்று கூறப்படுகிற இன்னோவேஷன் ஹப், இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னோவேஷன் ஹப்ல இருக்கிற திறமையில முதல் இடம் பெற்றிருக்கிறவர்கள் தமிழர்கள். நான் அடுத்த வாரம் அங்கே செல்கிறேன். முதலமைச்சர் உத்தரவுடன் ஃபெட்னாக்கு போகும்போது 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் செல்கிறேன். விடுமுறை வாரமாக இருந்தாலும் என்னை 2 நாளில் பார்ப்பதற்கு 100 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தமிழர்கள். அந்த அளவுக்கு அங்கே நம்ம தமிழ் பற்று உள்ளவர்கள், வரலாறு உள்ளவர்கள் இருக்கார்கள். அதனால் நிதியை ஒரு பொருட்டாக இல்லாமல் அதற்கு மேல் வளர்ச்சி உருவாக்குறதுக்கு திட்டம் உருவாக்கிட்டு இருக்கோம். அதில் டான்ஃபிநெட் ஒரு பங்கு, அதில் பிபிபி மாடல் ஒரு பங்கு, அதில் முதலீட்டாளர்கள் அவங்க நிதியை போட்டு எடுக்கிறது ஒரு பங்கு. இதெல்லாம் செய்து இன்னும் ஒரு ஆண்டில் இந்த வளர்ச்சியை ஏற்கனவே சென்ற ஆண்டு 100% அதிகமான ஐடி ஸ்பேஸை இன்னும் இந்த ஆண்டு சிறப்பிப்போம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி மற்ற மாநிலத்துக்கு குறைவாக இருந்தாலும் நம்ம மாநிலத்தினுடைய கட்டமைப்பு மிக அதிகமாக உருவாக்கி இருக்கிறார். பல ஆயிரம் கோடி ரூபாய் தனியார் நிறுவனங்கள் மூலம் இங்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றது. அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை உருவாக்கியதால் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விநாயகன்